ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த மரத்தை கொஞ்சம் கவக்கோல் கொடுத்து ஏற்றி வச்சுருக்கேன். இன்னும் இந்த பக்கம் சாஞ்சிட்டே வருது. ஒரு கதவு வந்து இதே மறைச்சிருச்சு இந்த செடி. இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும். இப்போ காயத்ரி வந்து டீ வைக்க சொல்லியிருக்கிறேன். டீ வச்சுட்டு எங்கடி ஆளக்கானா? எங்கடி போனேன்? எந்திரிச்சிட்டானா? ஃப்ரெண்ட்ஸ் இதான் வேலை ஓடிட்டு இருக்குது. பாருங்க, காயத்ரிக்கு ஊட்டி வரிக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போதான் செம்பருத்தி டீ எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஏன் காயத்ரி தூக்கிட்டு வர்றையா? எந்திரிச்சிட்டானா? ட்ரெஸ் போட்டிருக்கிறானா? ட்ரெஸ் போட்டு எடுத்துகிட்டு வரையா? சின்ன வயசுலிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரிக்கையெல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூல் டேஸில். ஒரு வரிக்கு வந்து 1.5 ரூபா. அப்போ இந்த ஒரு வரிக்கு இப்போ வந்து 4 வரிக்கு 30 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 4 வரிக்கு 30 ரூபானா 8 ரூபாயா? ஆமாம், 8 ரூபாய்க்கு பக்கமாக ஆகுது ஒரு வரிக்கு. நான் விற்கும்போது 1.5 ரூபா. 2 பையில் சைக்கிளில் போட்டு குச்சி வரிக்கு இருக்குங்க தெரியுங்களா, நீட்டுமா. அந்த குச்சி வரிக்கு வந்து கிலோ கணக்கில் கோபிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்துட்டு அதை பாக்கெட் பண்ணி 5 ரூபா பாக்கெட்டு, 3.5 ரூபா ஒரு பாக்கெட்டு. எங்களுக்கு அசல் லாபம் வந்து 1.5 ரூபா. அதுலேயும் 1.5 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த வரிக்கு வந்து 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க எனக்கு. நான் வந்து 1.5 ரூபாய்க்கு விற்பேன். 50 பைசா லாபம். வந்தாச்சா? இன்றைக்கெல்லாம் வரிக்கு வியாபாரம் அப்போல்லாம் நல்லா போச்சு. அதையே பிஸ்னஸை பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்குமே. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போய் எல்லாம் மறந்து விட்டாச்சு. குட்டித்தாங்க வந்துட்டேன் பாருங்க. எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் சொல்லித்தாங்க. குட் ஈவினிங். டீ குடிக்க போகிறோம். நீங்களாம் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.